வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மார்ச் 16ஆம் தேதி திங்கக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிற கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பார்ப்போம். அண்ட் இரண்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் எஃப்ஐஐஸோட பொசிஷன் என்ன, இந்த 5 விஷயம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, எஃப்ஐஐஸோட பொசிஷன்லாம் ஏற்கனவே நம்ம வந்து வீக்லி ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிருக்கனால இன்றைக்கி இப்போ இருக்கிற பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி அண்ட் இந்தியா விக்ஸை பற்றியான முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி ரிப்போர்ட்லேயே நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் கேப் டவுன் கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது வெறும் சார்ட்டை பார்த்தோன்னே நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நீங்கள் வந்து 330க்கு பார்க்கணும். ஸோ இந்தியா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த 330, அதாவது நமக்கு நிஃப்டி 50 லைவாக இருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு பாருங்கள், அந்த 3:30க்கு மார்க்கெட்டோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இது 3 மணியோட கேண்டில் இந்த இடத்துல இருக்குது. 3:30 இதுதான் வந்து இந்த பொசிஷன் தான். நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 3:30க்கான கேண்டில், இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த பொசிஷனில் தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த பொசிஷனில் இருந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் புஷ் இருக்குது. அப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது பார்த்தோம்னா இங்கே 23,200 இருந்தது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 23,310 இருக்குது. அப்போது நமக்கு வந்து இந்த டிஃப்ரென்சஸை பார்க்காம நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓகே இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்துச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது, ஸோ பெருசாக நமக்கு வந்து கேப் டவுன் கேப் அப் இருக்காது அப்படின்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்மளோட இன்வெஸ்டிங், அதாவது அப்படின்னா டேட்டாஸ் ஓகே கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு தப்பு இல்லை. ஆனால் காலையில் ஸ்ட்ராங்கான ஒரு வீக் கேண்டிலும் அண்ட் அதை தொடர்ந்து இன்சைட் கேண்டிலும் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். இந்த 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேண்டில். இதே நான் வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சாலும் நமக்கு வந்து இந்த கேண்டில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1, 2, 3 இந்த 3 கேண்டில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சேர்ந்து நமக்கு இந்த இடத்துல பெரிய 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கேண்டில்ஸாக வந்திருக்கு. ஓகே, அப்போது இந்த பொசிஷன்லேருந்து நமக்கு காலையில் ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 25 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்சஸில் இருக்குது. ஆனால் இந்த கேண்டிலோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு வந்து போயிருக்கு. அப்போது இங்கே ஓப்பனிங் ப்ரைஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு வந்து பெருசாக கேப் டவுன் கேப் அப் எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 180 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் மேலே இருக்குது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் மார்க்கெட்டில் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஏற்கனவே நிறையா பேர் ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் மேலே கிளைம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல 200 பாயிண்ட் கிளைம் பண்ணனால நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக தான் இருக்குல்ல. அப்போ இந்த ஸ்டேபிள் மார்க்கெட்டோட இப்போதைய பொசிஷன் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு 110 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த கேப் அப்போட ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னுவேன்னா ஒரு இங்கே வந்து 110 இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு 85 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நிஃப்டி 50 பொறுத்தளவு இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறனால நிஃப்டி 50 பொறுத்தளவு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற பொசிஷன்லேருந்து நமக்கு ஒரு 85 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு மூமெண்ட்ஸ் பார்க்குறோம். அப்போ இப்போதைய இருக்கிற ப்ரைஸ்லேருந்து ஒரு இங்கேருந்து ஒரு 85 பாயிண்ட் இவ்வளோ தூரம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஹையான 23,250 பக்கத்தில் இந்த இடத்துல நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால நமக்கு இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஒரு 85 பாயிண்ட் வந்து கேப் அப் வரலாம். அப்போது இந்த 85 பாயிண்ட் கேப் அப் வரும்போது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனது ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் டவுன்ஃபால் ஆகிருக்கு. அப்போ இந்த டவுன்ஃபால்லேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி மேலே போயிருக்கு. அப்போது இந்த 2 பேட்டர்னையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து 23,500 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நமக்கு இந்த ஒரு பாயிண்ட், அதாவது 23,250 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 23,240 250 வரைக்கும் இந்த 2 ப்ரைஸ் பாயிண்டில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக தான் வாய்ப்பு நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சிலேருந்து
நமக்கு நிஃப்டி 50 வந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸாக நமக்கு வந்து 23,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இந்த 23,000 வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 200 பாயிண்ட் இருக்குது. அப்போது மார்க்கெட் இந்த 23,000 இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகுதாங்கிறத நமக்கு காலையில் வர இந்த கேப் அப் தான் முடிவு பண்ணும். அப்போ இந்த கேப் அப் வந்ததுக்கப்புறம் இந்த ரேஞ்சை மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு 24,250 இல்லைனா 24,240 இந்த 2 ரேஞ்சிலையும் நமக்கு வந்து 23,000 தான், சாரி 23,200 23,240 அதே மாதிரி 23,250 இந்த 2 ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரேஞ்சை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக மார்க்கெட் போய் 23,500 வரைக்கும் மார்க்கெட் இன்னையோடது நிஃப்டி 50 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட சென்செக்ஸும் ஃபாலோ ஆகும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டியும் ஃபாலோ ஆகுங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட் அண்ட் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நமக்கு வந்து போன வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்திருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டுக்கு 3 முக்கியமான இண்டெக்ஸஸ் S&P 500, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் இருந்திருக்கு. அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷரை நமக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டி 50ல் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வராது. ஓகே, அப்போ இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்தியா விக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 23 பக்கம் இருக்குது. அப்போ இந்த 23லேருந்து நமக்கு ஒரு 19 வரைக்கும் இன்றைக்கி வந்து கேண்டில்ஸ் கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலோ செகண்ட் கேண்டிலோ இல்லைனா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலையோ நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபாலிங் மூவ்மெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நிஃப்டி மேலே போகும். அப்படி இல்லை இந்தியா விக்ஸ் இதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆகுது, அப்படி இல்லைனா இந்த ரேஞ்சிலேருந்து மேலே போகுது அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி கீழே விழும். அப்போது நீங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறதாக இருந்தால் இந்தியா விக்ஸை ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு சில நேரங்களில் இந்தியா விக்ஸ் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான டைமில் வந்து நமக்கு வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷனும் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணுங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். அப்போது நமக்கு இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா அண்ட் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் கேப் அப் வரான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூஎஸ் கேப் அப் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேப் அப் வந்துட்டு தான் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அப்போ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவு போன வெள்ளிக்கிழமை நமக்கு இதே மாதிரி ஒரு கேப் அப் வந்து அந்த கேப் அப்பில் இருந்தால் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்போ இதே ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓவரால் பிசிஆர் ரேஷியோ, அதாவது எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நமக்கு வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.05 இருக்குது. அப்போ இந்த 0.05 வந்து பிசிஆர் ரேஷியோ, ஓவரால் பிசிஆர் ரேஷியோ. ஆனால் நமக்கு வந்து இந்த 0.05 என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த அட் த மணிலேருந்து நமக்கு வந்து இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கால் ஆப்ஷன்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்காங்க. அதனால தான் 0.5 வரைக்கும் போயிருக்கு. அப்போ யூஸ்வலாக 0.5 நமக்கு வந்து பிசிஆர் ரேஷியோ அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுக்கான ஒரு மார்க்கெட் தான். ஸோ இப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வரும். அப்போது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லைனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனாலிசிஸ் வச்சு நமக்கு என்ன தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 23,000 அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து இந்த 23,000லேருந்து ஸ்லிப் ஆச்சுன்னா 22,800 அதே மாதிரி 22,500. ஸோ அதை நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இடத்துல நமக்கு போடல, ஆனால் 23,000 தான் ஃபஸ்ட்டு டார்கெட். இங்கேருந்து மார்க்கெட்டோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா 22,800 அதே மாதிரி 22,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஏ டேட்டாஸில் பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஹோல்டிங்கில் இருக்காங்க, ஆனால் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸில் இருக்காங்க. அப்போ இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸோட டெசிஷன்ஸை நமக்கு வச்சு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸோட டைரக்ஷனில் தான் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கேஷ் மார்க்கெட்லேயும் அவங்களோட இன்வெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடி போன வெள்ளிக்கிழமை வந்து ஸ்ட்ராங்காக செல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே இருக்கிறது எல்லாமே எஃப்ஐஐஸ் தான். ஸோ எஃப்ஐஐஸ் வந்து February 26ஆம் தேதியிலிருந்து ஒரு நாள் கூட பார்த்தீங்கன்னா நெட்டான பாசிட்டிவ் ஹோல்டிங்ஸ் அவங்க வைக்கவே இல்லை. தொடர்ந்து அவங்க நெகட்டிவ் ஹோல்டிங்ஸ் தான் வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு 10ஆம் தேதியிலிருந்து பார்க்கும்போது